அமைதியான ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுடைய தோட்டத்தில் பல காய்கறி செடிகள் செழித்து வளர்ந்து வந்தன. தோட்டத்தில் விளையும் காய்கறிகளை ராமு சந்தைக்கு எடுத்துச் சென்று விற்பனை செய்து தனது குடும்பத்தை நடத்தி வந்தான். தினமும் அவன் தோட்டத்தில் வேலை செய்யும்போது அங்கு வாழ்ந்த குரங்குகள் அவனை ஆர்வமாக கவனித்துக் கொண்டே இருந்தன. காலப்போக்கில் ராமுவுக்கும் குரங்குகளுக்கும் நல்ல நட்பு உருவானது. ராமுவோ குரங்குகளுக்கு தினமும் உணவு கொடுத்து மகிழ்விப்பான். ஒருநாள் ராமு வெளியூருக்கு போக வேண்டிய அவசரம் ஏற்பட்டதால், நான் திரும்பி வர்ற வரைக்கும் இந்த செடிகளுக்கு நீங்க தண்ணீர் ஊத்தி கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்களான்னு குரங்குகளிடம் கேட்டான். குரங்குகள் மகிழ்ச்சியோடு சம்மதித்தாலும் எந்த செடிக்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்றுவது என்பது தெரியவில்லை என கூறின. ராமு சற்று யோசித்து, வேறு பெருசா இருந்தா நிறைய தண்ணீரும், வேறு சின்னதா இருந்தா கொஞ்ச தண்ணீரும் ஊத்துங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கு சென்றான். ராமு சென்றவுடன் குரங்குகள் பொறுப்புடன் வேலை செய்ய துவங்கின. ஆனால் வேரை பார்க்கணும்னா செடிகளை பிடுங்கணும் என்பதால் செடிகளை ஒன்றன்பின் ஒன்றாக பிடுங்கி வேரை பார்த்தன. பின்னர் எந்த செடியின் வேர் பெரியதோ அதற்கு நிறைய தண்ணீரும், எந்த செடியின் வேர் சிறியதோ அதற்கு குறைவான தண்ணீரும் ஊற்றின. சிலவற்றை அப்படியே எரிந்துவிட்டு விளையாடத் தொடங்கின. சில நாட்களுக்குப் பிறகு ராமு திரும்பி வந்ததும் அழகாக இருந்த தோட்டத்தில் மண்ணும் செடிகளும் சிதறிக் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தான். ராமு, என்னாச்சு?ன்னு குரங்குகளிடம் கேட்டான். குரங்குகள் சிரித்த முகத்தோடு பிடுங்கிய செடியின் வேரை காட்டி, வேர் சிறுசா பெருசான்னு பிடுங்கி பார்த்து தண்ணி ஊத்துனோம்னு பெருமையாக சொன்னது. அதைக் கேட்ட ராமுவால் சிரிக்கவும் முடியவில்லை, அழவும் முடியவில்லை. நல்ல நோக்கத்துடன் செய்தாலும் அறிவில்லாத செயல்கள் நன்மையை அல்ல, தீமையை தரும்.